இந்த சாதிக் ஃபரூக்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாதிக் ஃபரூக் இவர் திமுகவுடைய நிர்வாகி. ஒரு 6 மாதம் 10 மாதத்துக்கு முன்பு பல செய்திகள் வந்தது. சாதிக் ஃபரூக்கை பிடிச்சாங்க. எதுக்கு பிடிச்சாங்க? ஏன்னா போதை பொருள் வித்தாருன்னு பிடிச்சாங்க. எவ்வளோ தெரியுமா போதை பொருள் வித்தாங்கன்னு பிடிச்சாங்க? எவ்வளோ? ஒரு 1 கோடி 2 கோடி எவ்வளோ? 900 3000 கோடி 3000 கோடி போதை பொருள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, டெல்லியில், பாம்பேயில், வெளிநாட்டில், இலங்கையில், ஆஸ்திரேலியா. இது மேலோட்டமாக பார்த்தாங்கன்னா 3000 கோடின்னு சொல்கிறாங்க. இந்த சாதிக் ஃபரூக் திமுகவுடைய நிர்வாகி. எத்தனையோ சினிமா படம் எடுத்திருக்கிறாரு, பிரபலமானவர். ஆனால் காலங்காலமாக இவர் போதை பொருட்கள் வித்துட்டு இருக்கிறாரு. மேலோட்டமா 3000 கோடி போதை பொருள்னா அப்போ தமிழ்நாட்டில் பார்த்துங்க எந்த நிலையில் இருக்குன்னு பார்த்துங்க. கேடு கெட்டது. மதுவை குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா தெரியும், நாத்தடிக்கும், ஓ குடிச்சிட்டு வந்தான்னு தெரியும். ஆனால் போதை பொருள் தெரியாது. தெரியறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் அவங்க அப்பா அம்மாவுக்கு. அவன் மாத்திரையை போட்டுப்பான், இல்லாட்டி அந்த கஞ்சா ஆயில் இருக்குது, ஸ்டாம்ப் இருக்குது, எதாவது போட்டுக்கிட்டு உள்ளே வருவான், அப்படியே படுத்துன்னு இருப்பான். 2 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. எப்போ தெரிஞ்சது? முடிஞ்சு போச்சு. பணத்துக்காக இந்த திமுக காரங்க என்ன வேணா செய்வாங்க. அதனால தான் நான் சொல்றேன், மீண்டும் இவர்கள் வரக்கூடாது, வரவிடக்கூடாது. நீங்கள் மீண்டும் வந்துட்டாங்கன்னா நாசமா போயிடு, நாசமாயிடுச்சு. உங்க பிள்ளை குட்டிங்க ஞாபகம் வச்சுக்குங்க. தமிழக மக்களே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் எதிர்காலத்தை ஞாபகம் வச்சுக்குங்க. நீங்க ஒரு முறை இந்த தவறை செய்தீர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தவறு செய்தீர்கள். இந்த திமுகவை நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள். இந்த தவறை மீண்டும் தயவு செய்து செய்யாதீர்கள்.